பயம் தான் இந்த தொகுதி செலக்டே பண்ணிருக்க மாட்டாரு. வலினா இப்ப ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் இல்லைங்க, அதுலயே தெரிய வேணாமா யாருக்கு பயம்னு. வாங்கிட்டு விசில் சின்னதுக்கு ஓட்டு போடுங்க, அவ்வளவுதான். ஸோ முதல் நாள் இங்கே வந்து பிரச்சாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. எப்படி இருக்க போகுது வெற்றி வாய்ப்பு இங்கே சென்னையில்? இங்கெல்லாம் சொல்கிற அளவுக்குலாம் நம்ம சொல்லக்கூடாது சார். எதுவாக இருந்தாலும் ரிசல்ட் பார்த்துட்டு பாருங்கள். இது வந்து டிஎம்கே கோட்டை, இனிமேட்டு அந்த கோட்டையெல்லாம் கிடையாது. நாங்கள் அடிக்கிற அடி வேறு. இந்த க்ரௌடை மட்டும் பார்த்தீங்களா, இன்னும் தளபதியே வரல. இங்கே இன்னும் எத்தனை மணிக்கு வருவார் நம்மளுக்கு தெரியல, டைமிங்கே தெரியல. ஆனால் இங்கே இருக்கிற லேடிஸை பார்த்தீங்களா, அவ்வளோ வெயிலில் கூட நின்று நம்ம தளபதிக்கோசரம் வெயிட் பண்ணி நம்ம எவ்வளோ நேரம் ஆனாலும் இதை நாங்கள் பார்த்துட்டு தான் போவோன்ற மாதிரி எல்லாமே பாருங்கள். எப்படி உற்சாகத்தோடு இருக்கோம், வெயிலில் கூட டயர்ட்னஸ் கூட தெரியல. அந்த அளவுக்கு நம்ம இங்கே இருக்கோம். ஜாலியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜூலியை வந்து ஒரு கன்சிடரே பண்ணல தளபதியை. இவ்வளோ பிரச்சாரத்துக்கு வராரு, இவ்வளோ வராரு. ஆனால் ஒரு வார்த்தை கூட அவளை பற்றி பேசவே இல்லை. அவளை பற்றி பேசணுன்றதுக்காக நேற்று போட்டிருக்கா ஒன்று, என்னமோ வந்து பிரச்சாரம் வந்து நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு. 30 பேர் கூட இல்லை, இங்கே பாருங்கண்ணா எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு. 30 பேர் பெருசா, 30 கோடி பேசான்றது அவளுக்கே தெரிஞ்சிடும்ண்ணா. அவர் தான் அவ்வளோதான். கண்டிப்பா அவர்தான். என் முதல் ஓட்டு அவருக்கு தான். கண்டிப்பா விஜய். ஆமா, கண்டிப்பா அவருக்காக ஓட்டு அப்ளை பண்ணி எடுத்திருக்கேன். அவர் என் ஓட்டு அவருக்கு தான். அவ்வளவுதான். விஜய்னா தளபதி, அவ்வளவுதான். போதும், ஒரு நம்பிக்கை தான். ஃபர்ஸ்ட் டைம் வராரு, கண்டிப்பா இவ்ளோ செய்வாருன்னு நினைக்கிறாருல, இவ்ளோ செய்வன்னு சொல்றாருல, அதுலயே ஒரு வின்னர்னா. யாருன்னா அப்படி சொல்லியிருக்காங்க இவ்ளோ செய்வாருன்ட்டு? அவ்வளவுதானா, அவருதானா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் வரணும். வேற யாரும் இல்லை. இந்த வாட்டி மாற்றி போடணும்னு எங்களுக்குலாம் ஒன்றும் எங்களால் கேஸ் வாங்க முடியல, எதுவுமே வாங்க முடியல. ரொம்ப கஷ்டப்படுறோம். ஹோட்டலில் போய் வேலை செய்கிறோம் நாங்கள்லாம். இவ்வளோ ரொம்ப கஷ்டம். ஒரு வயசானவங்களாம் வச்சுட்டு ஒரு ஆம்பளைக்கு வேலை கிடையாது, பொம்பளை வேலை செய்ய நாங்கள் என்ன பண்ணுவோம்? விலை வச்சு குறைச்சா தான் நாங்கள் செய்யணும். அதனால் வரவங்களாவது விலை வச்சு குறைக்கணும் எங்களுக்கு. அதுதான் எங்களுக்கு வேணும் முக்கியம். ஜெய்க்கு நல்லா இருக்கணும், எல்லாரும் பார்த்து போகணும். அவ்வளோதான் நம்பி அவருக்கு ஓட்டு போட்டா நன்மை. இல்லைன்னா இந்த குட்டி சவர் தான் எங்களை பொறுத்தவரையும் ஒரே கெஞ்சா தொல்லை. நாங்கள் வீட்டில் கொடுத்தோன்னு வச்சா கூட அவன் கெஞ்சா அடிக்கிறவங்க தான் வரான். நல்லவனே கிடையாது இந்த இடத்துல. அவர் வந்தா நல்லது. லேடிஸுங்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது, குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. அவர் வந்தா நல்லா இருக்கும், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவோம். அவர் வந்தா நல்ல ஜனங்களா இருந்தா நம்பி அவருக்கு ஓட்டு போடணும். அதை தான் கேட்கறது. நல்லது செய்யணும் தான் அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. ஆனா நான் வர விடணுமே. கள்ள ஓட்டு நிறைய போடுவாங்க இந்த ஏரியாவுல. கள்ள ஓட்டு நிறைய போடுவாங்க இருக்கிறவங்களும். போன வாட்டி எல்லாம் கள்ள ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சாங்க. இந்த வாட்டி கள்ள ஓட்டு போடாம நேர்மையா ஜெயிச்சாங்கன்னா நம்ம அண்ணன் தான் வருவாரு. முக்கியமானது அதிகாரி நேர்மையா போகணும் ஓட்டு. தொகுதியில எப்படி வந்தாரு? அம்மா ஜெயிச்சாங்க, பாவம் பார்த்து அவருக்கு விட்டு கொடுத்ததுனால வந்தாரு. இல்லன்னா அவர் இந்த ஏரியால வரவே முடியாது. இந்த வாட்டி அண்ணனுக்கு தான் ஓட்டு. ஒரு மாற்றம் வேணும்னா விஜய்க்கு ஓட்டு போட்டே ஆகணும். நல்ல எண்ணம் இருந்தா இப்ப இந்த தம்பி வரேன்னு சொல்லி இருக்க சொல்ல இங்க பெரம்பூர்ல வந்து இந்த மாதிரி அநியாயம் பண்ணுவார. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் எடுத்துன்னு வந்து நிக்க வச்சு 300 ரூபாய் ஒரு தலைக்கு கொடுத்து இந்த மாதிரி அநியாயம் பண்ணுவார. ஒரு பிரியா எல்லாம் 3-4 வேலை போச்சு. இப்பதான் பாதி ஜனத்தங்களை கொண்டு வந்து அந்த 300 ரூபாய் இதுக்குதான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல பார்க்கலாம். இதெல்லாம் நாங்களாம் வந்து பணம் கொடுத்து வந்தவங்க கிடையாது. அவர் நல்லது செய்வாருன்ற நம்பிக்கையில நாங்க வந்திருக்கிறோம். இங்க நிக்கிறோம்னா இங்கதான் நிக்கணும். திமுக கோட்டைன்னு சொல்றாங்களே, இங்கதான் நிக்கணும். அவர் தான் வின் பண்ணுவாரு. டிவிக்கே தான், வேற யாருமே வர முடியாது. டிவிக்கே தான். நான் ஏதோ பேசுறதுன்னு பாக்குறேன். ஜூலில காலி என்ன? 200% நம்ம தங்க தலைவர் தான் வருவாரு. இதை எதுவுமே யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இப்பவே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால கண்டிப்பா அவர் தான் வருவாரு. இதுல மாற்று கருத்து எதுவுமே இல்ல. 26 நம்ம தங்க தலைவர் தான் உட்கார்றாரு. சிஎம் அவர் தான். அவர் வந்து ஏழை மக்களுக்கு, உழைக்கிற ஜனங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சுதான் அவர் இங்க வந்திருக்கிறாரு. ஏன்னா இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா அன்றாட வேலை செஞ்சு பழைக்கிறவங்க தான். அதனால அவங்களுக்கு உதவி செய்யணும்னு இந்த ஏரியாவே செலக்ட் பண்ணிருக்கிறாரு அவரு. இதுக்கப்புறம் எங்க ஏரியா பெரிய லெவல் ஸ்டார் ஏரியாவா மாறிடும். அவர் எல்லாமே பண்ணுவாருங்க. இதுதான் கிடையாதுங்க, எல்லாமே பண்ணுவார் அவர். மக்கள் எதிர்பார்க்காததும் சேர்த்து பண்ணுவார் அவரு. அந்த நம்பிக்கை எங்களுக்கு. அதுல முக்கியமா லேடிஸோட பாதுகாப்பு, கஞ்சா இருக்காது, எல்லாருமே சந்தோஷமா நிம்மதியா வாழ்க்கை நடத்துவாங்க.
இதுக்கப்புறம் பெரம்பூர் ஏரியாவே மாறிடுங்க. அதெல்லாம் அவருடைய பிரம்மை, அதெல்லாம் அவங்களுக்கு பயம், அவங்களுக்கு பிரம்மை. எங்க தலைவர் எத்தனை இடத்துல நின்னாலும் அவர் தான் ஜெயிப்பாரு. அதுல நம்பிக்கை 100%, 200%. பயந்தாருன்னா எங்க தலைவர் கூட்டணி வச்சிருப்பாரு எப்பயோ, ஓகேவா? தனியா சிங்கம் மாதிரி சிங்கிளா நிக்கிறாரு. அதுலயே தெரிய வேணாமா யாருக்கு பயம்னு? அவங்க பயந்ததுனாலதான் இவ்வளவு கெடுபிடி பண்றாங்க, இவ்வளவு ரூல்ஸ் போடுறாங்க. அவருக்கு என்னென்னவோ இடைஞ்சல்கள் கொடுக்குறாங்க. எல்லாத்திலிருந்துமே மீண்டு வருவார் அவரு. அதுதான் நம்ம சொல்ல முடியாத அளவு சந்தோஷம்ல இதெல்லாம். நம்ம வீட்டில் ஒரு தளபதி வராருன்னா நம்ம எதிர்பார்த்தது கண்டிப்பாக அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்படியெல்லாம் கிடையாது, ரெண்டுத்துலேயும் கழிப்போம். எங்களை மாதிரி ஜனங்க அங்கே இருக்காங்கல்ல, எங்களை மாதிரி தொண்டர்களும் ரசிகர்களும் அங்கே இருக்கும்போது இது ஒரு புதுசாக இருக்கட்டும், புரியுதுங்களா? இது ஒரு புதுசாக இருக்கட்டும். இங்கேயும் கழிப்போம், அங்கேயும் கழிப்போம். 10 இடத்துல நின்னாலும் 10 இடத்துலையும் கழிப்போம். 250 பைசாக்குள்ள பிரியாணிக்கெல்லாம் வரதெல்லாம் வந்து அண்ணன் இது கோசம் வருது. அதனால நாங்கள் தளபதி தான் ஜெயிப்போம், அவரை ஜெயிக்க வைப்போம் கண்டிப்பா. 2006 தளபதி தான். இதுக்கப்புறம் எதுவும் டிஎம்கே கோட்டை இது, இது டிவிகே கோட்டை. இது கண்டிப்பா தளபதி கோட்டை நாங்க உடைப்போம். உடைச்சு 2006ல தளபதியே நிக்க வைப்போம். 2006 என் ஓட்டு தளபதி தானா, முதல் ஓட்டு அவருக்கு தானா. வெறித்தனமா இருக்கிறோம், எக்ஸைட்டா இல்ல. ஆள போறது தமிழ தளபதி தான். பா குஷி நல்லா வெயிட் பண்ணி நின்றோம். அதுக்கு தான் வெயிட்டிங். இப்ப வர போறாங்கன்னு மாசா இருக்கு. டிஎம்கே கோட்டையை அழிக்க போறது நாங்க தான், டிவிகே தான், தளபதி விஜய் தான். அவர் இடத்துலயே வந்து அவரே தொடர்தான் மாசு. இங்க இல்லாத பிரச்சனையே இல்ல சார், இல்லாத பிரச்சனையே கிடையாது. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒண்ணு இல்ல, இப்ப மார்ச் மகளிர் தினத்தோட அந்த மாசமே 50 பொம்பளை பிள்ளைங்க, 50 பொம்பளை பிள்ளைங்க இந்த ஊருன்னு இல்ல, அங்கங்க 50 சின்ன சின்ன பிள்ளைங்களாம் மனசாட்சியே இல்லாம கற்பழிச்சு சாவடிச்சிருக்கானுங்க. அதுக்கு யாராவது ஆன்சர் பண்ண முடிஞ்சிச்சா? யாராவது ஆன்சர் பண்ணாங்களா? என்னங்க மகளிர் தினத்தன்னைக்கு மகளிருக்கு பாதுகாப்பே இல்லையே. அந்த மாசமே எல்லாம் இது பண்ணிருக்கீங்க. மோஸ்ட்லி பாதிக்க காரணமே டிஎம்கே காரங்க தாங்க. வலினா இப்ப ஒரு பக்கம் 2 பக்கம் இல்லைங்க, சுத்தி அவரை தாக்குறாங்க. சரியா? அதையெல்லாம் தாங்கிட்டு எங்களுக்காக வராரு தளபதி. அவங்களோட பாமர மக்களுடைய நல்லதுக்காக வராங்க. சொல்ல வேணாம், பாருங்க, செயல்ல காட்டணும். நாங்களாம் வந்து காசு வாங்காம ஒரு வீட்லயுமே விஜய் தொண்டர்கள் இருக்காங்க. சரிங்களா? நாங்கள் ஒரு வீட்லயுமே ரிச்சுவல்ஸ் இருக்கோம். அவங்களாம் காசு வாங்கி பேசுவாங்க, ஓகேங்களா? காசை வாங்கிட்டு நெகட்டிவ் பேசுவாங்க. நாங்களாம் காசு வாங்காம எங்க அண்ணனுக்காக வந்து பாசிட்டிவ் வந்து போட போனாங்களாம் வந்து, ஓகேங்களா? அண்ணன் தான் வருவாரு, அண்ணன் தான் சிஎம். பெரம்பூர் விஜயோட கோட்டை, வாய்ப்பே இல்ல, டெபாசிட்டே கிடையாது. திமுக டிவிகே இவங்க தான் போட்டியே, வேற யாருக்கு இல்ல ப்ரோ. சரிங்களா? நான் அவர் நிக்கிறான்னு தெரிஞ்ச போய் வரவேற்பு, செம்ம வரவேற்புனா. அவர் கண்டிப்பா இந்த தொகுதியில, இந்த எல்லா தொகுதியிலும் அவர் ஜெயிச்சிருவார். கண்டிப்பா சிஎம் தான் எப்பவுமே எங்க தளபதி தானா. பெரம்பூர் வந்து எல்லாருமே எல்லா மத சார்பா ஒண்ணுன்ற மாதிரி பாப்பாரு. அவர் எல்லாருமே இருக்காங்க இதுல, அதனால அது மாதிரி சூஸ் பண்ணி அதுல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குண்ணா இப்போ. கண்டிப்பா ஆமா சார், அப்படிதான் சொல்றாங்க. பட் இந்த அளவுக்கு வரவேற்பை பார்த்தா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி ஆயிரும். கண்டிப்பா அவர் தான் இல்ல, அதான் அது வந்து மக்களுக்கு ஆசை தான் திருப்பி அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அதை வாங்கிட்டு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, அவ்வளவுதான். அவர் சொன்ன மாதிரி தான், விசில்லே அடிங்க அப்படின்ற மாதிரி தான், அவ்வளவுதான். கோட்டைன்னு நினைக்கிறாரு. எப்படியா இது ஃபர்ஸ்ட் நிக்க போறாரு, அதனால இங்க இருந்து ஆரம்பிக்கலாம் தளபதி நினைக்கிறாரு. இந்த கூட்டத்தை இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காசுக்காக இருக்கிறது கூட்டம் இல்ல, பாசத்துக்காக வந்திருக்கோம். தளபதி கண்டிப்பா டிவிகே சின்னத்துல, விசில் சின்னத்துல கண்டிப்பா ஜெயிப்பாரு. பயம் தான் இந்த தொகுதி செலக்டே பண்ணிருக்க மாட்டாரு. அதெல்லாம் இல்ல, பயம்லாம் இல்ல. இங்க இருந்து ஆரம்பிக்க. இப்போ கூட நான் வேட்புமனு தாக்கல் பண்ணி நேரா வந்து இங்க வந்து ஃபர்ஸ்ட் வரதுக்கு என்ன, அதை முடிச்சுட்டு நேரா வராருன்னா பயம்லாம் இல்லை. சரிங்களா? அதனால மக்களை பார்க்கலான்னு வராரு. கண்டிப்பா ஜெயிப்பாரு. ஒரு மாற்றம் கண்டிப்பா எதிர்பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புதுசா ஒரு யூத்து ஃபர்ஸ்ட் டைமா ஒரு சேஞ்சஸ் எதிர்பார்க்குறோம். அதனால எதிர்பார்க்குறோம். வந்தால் இன்னும் கொஞ்சம் மாற்றத்தை எதிர்பார்க்குறோம். போதும், டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேரும் வந்தாங்க. ஆக மொத்தம் 2 ஆட்சியுமே நமக்கு எப்போவுமே நல்லதாக தான் இருந்துச்சு. இவங்க முடிஞ்சு அவங்க எதுவும் செய்யலாம், அவங்க முடிஞ்சு ஒரு வாட்டி ஒரு சேஞ்சஸ் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். நன்றி. நாங்கள் நினைச்ச
நினைச்சே பார்க்கல இந்த இடத்துல நிப்பாருன்னு சொல்லிட்டு நினைச்சு பார்க்கல. நாங்க ஃபர்ஸ்ட் கட்சிக்கு வராருன்னு தெரிஞ்ச உடனே நார்மலா நிப்பாரு அப்படிதான் நினைச்சோம். ஆனா பெரம்பூருன்ற தொகுதியை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் எடுத்தது மட்டும் இல்லாம இங்க வராரு, அதை விட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வந்து நின்று பேசிட்டு போறாருன்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறோம் இங்க. சரி ஓகே, பெரம்பூர் தொகுதியும் எடுக்கிறாரு, மற்ற இடத்துல இல்லாம இங்கேயும் எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இது வரைக்கும் இருந்த தொகுதி எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது. விஜய் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம். எங்களுக்குலாம் ஒரே உற்சாகமா இருக்கு. அவர் வந்து எங்களுக்கு நல்லது பண்ணோம். இப்போ நல்லா இருக்கும். நான் எல்லாருமே அவருக்கு தான் சப்போர்ட் தான் இருக்கிறேன். எல்லாருமே அவருக்கு தான். அவரை தவிர வேற யாருக்குமே பண்ண மாட்டாங்க. பெரம்பூர் சைடு டிவிக்கே தான், எல்லாமே டிவிக்கே தான். இப்போ முக்காவாசி ஃபுல்லா டிவிக்கே தான். ஒரு மாவட்டம் டிவிக்கே, ஒரே ஒரு % தான் டிஎம்கே வாய்ப்பு இருக்கு. மிச்சபடி 99% டிவிக்கே மட்டும் தானா. குளத்தூர்ல வேணும் டிவிக்கே நல்லா செய்யணும், அவ்வளவுதானா. அதனால அவரை நிப்பாரு.